सन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामभागम् लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये. சுபமான இந்த காலை வேளையில் மங்கள இசையுடன் பொங்கும் மங்களம் எங்கும் பொங்கிடவும் தங்கிடவும் மும்பை மகாராஷ்டிர மாநிலத்தின் தலைநகரான மும்பை ராமானுஜபுரி ராமானுஜ க்ஷேத்திரம் என்று பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படக்கூடிய செம்பூர் டயமண்ட் கார்டன் ஸ்ரீமத் அஹோபிலமிடம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சன்னதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் மங்கள வைபவத்தை சேவிக்க காத்திருக்கும் லட்சோபலட்சம் ஆஸ்திகர்களுக்கு நம்முடைய வந்தனங்கள். இதோ அற்புதமான இந்த காலை வேளையில் எம்பெருமான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி ஹயக்ரீவன் என்னும் மூன்று மூர்த்தியாக சேவை சாதிக்கக்கூடிய உத்தம திவ்யதேசமாக தங்க மண்டபம் என்னும் மகாக்ஷேத்திர விசேஷமாக இந்த ராமானுஜபுரி விளங்குகிறது. இன்றைய தினம் இங்கே வைத்தியராஜனாக ஆரோக்கியத்தை நமக்கு அருளக்கூடிய தன்வந்திரி பகவானுடைய சன்னதி நூதன விமான சம்பரோக்ஷண வைபவத்திற்காக உங்கள் அனைவரையும் நாங்கள் இங்கே வரவேற்கின்றோம். நம் அனைவருக்கும் மிகவும் பழக்கமான இந்த தன்வந்திரி சன்னதி, தன்வந்திரி பகவானுடைய வைபவம், ஸ்ரீமத் அஹோபிலமடத்தின் பெருமை, இவை அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய நல்லதொரு காலம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அத்தியாச்சரியமாக தக 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 என்று விளங்கக்கூடிய தங்கத்தில் தங்க கவச்சத்துடன் ஒரு கையில் அமிர்த கலசத்தை ஏந்தி கொண்டு மற்றொரு கையில் சிகிச்சைக்கு மிகவும் முக்கிய சாதனமான அந்த அட்டை பூச்சியை ஏந்தி கொண்டு தன்வந்திரி பகவான் இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். தன்வந்திரி பகவானுடைய ஒரு அனுகிரகத்தை நாம் பெறுவதினாலே நமக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் முதலான சர்வ சம்பத்துக்களும் சித்திக்கும் என்பது சாஸ்திரம். இப்பொழுது தன்வந்திரி மூர்த்தியை மிக அருகில் நாம் சேவிக்கின்றோம். நேரில் சென்றால் கூட சேவிக்க முடியாது அன்பர்களே. இப்பொழுது பாருங்கள், அவருடைய திருமுக மண்டலம் நன்கு பொலிந்து நிற்கிறது. கருணை ததும்பும் திருமுக மண்டலத்துடன், நெற்றியில் துலங்கும் ஊர்த்வ ஒன்றத்துடன், திருமேனியில் சாற்றப்பட்டிருக்கக்கூடிய தங்க கவச்சம், ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசஹா ஆப்ரணகாது சர்வயேவ சுவர்ணஹா என்று வேதங்கள் வேதாந்தங்கள் எந்த பகவானுடைய திருமேனியை முழுவதும் தங்கமயமாக வர்ணிக்கின்றனவோ அந்த சொர்ணமயமான வேத புருஷன் தற்பொழுது வைத்தியநாதனாக, வைத்தியராஜனாக ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் சங்கத்தை ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கின்றான். திருமேனியில் சாற்றப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த மஞ்சள் பட்டாடை அந்த திருமேனியின் காந்தி விசேஷத்தை மேலும் நன்கு எடுத்து காண்பிக்கின்றது. அற்புதமான ரோஜா மாலை சாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை பக்தர் குழாங்கள் கூடி இருந்து அனுபவிக்கின்றார்கள். கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் சமஸ்த விதமான ஆரோக்கியங்களையும் பெறுவதற்கு அவர்கள் பரமாத்மாவை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ அழகியதான தங்க திருக்கோவிலாம் இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலை நாம் சேவிக்கின்றோம். துவார பாலகர்கள் நம்மை முகமன் கூறி வரவேற்கின்றார்கள். துவார பாலகர்கள் நம்மை வரவேற்று நாம் அவர்களுடைய அனுமதி பெற்று உள்ளே நுழைகின்றோம். இருபுறமும்
கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அழகேசிங்கராம் ஜீயர் சுவாமிகள் ஸ்ரீமத் அகோபிலவனத்தின் 46வது பட்டம் அழகேசிங்கர் ஜீயர் சுவாமிகள் இந்த சம்பரோக்ஷண வைபவத்திற்கு தான் தலைமையேற்றுக் கொண்டு அருளாளராய் இருந்து கொண்டு நமக்கு அனுகிரகத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். பொதிகை தொலைக்காட்சியில் இந்த மகோற்சவம் நேரடியாக ஒளிபரப்பாவதை பக்தர்கள் இங்கேயே இருந்து கொண்டு வெளியில் இருந்து நன்கு சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். शरीरे जर्जरीभूते व्याधिग्रस्ते गले भरे औषधं जाह्नवीतोऽयं वैद्यो नारायणो हरिः என்று எம்பெருமான் வைத்திய ராஜனாக வைத்திய நாராயணனாக போற்றப்படுகின்றார். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அப்பெருமானுக்கு அற்புதமானதொரு 2 திருநாமங்கள் உண்டு. தன்வந்திரி மூர்த்தியான அந்த பெருமானை ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் கொண்டாடும் பொழுது பேஷஜம் என்னும் ஒரு திருநாமத்தினாலேயும் விஷக் என்னும் ஒரு திருநாமத்தினாலேயும் கொண்டாடுகின்றோம். பேஷஜம் என்றால் மருந்து என்பது பொருள். விஷக் என்றால் சம்ஸ்கிருதத்தில் வைத்தியன் என்பது பொருள். எம்பெருமான் தான் வைத்தியனாக மட்டும் இல்லாமல் அவன் விஷக் அதாவது வைத்தியராக மட்டும் இல்லாமல் பேஷஜம் மருந்தாகவும் அவன் இருக்கின்றான். இது மிகவும் நுட்பமாக அறிய வேண்டியதொரு விஷயம். அந்த அற்புதமான சகஸ்ரநாமத்தின் 2 திருநாமங்களின் அருளை அர்த்த விசேஷங்களை நாம் ஆராய்வதற்கு முன்பாக இப்பொழுது இங்கே எழுந்தருளி நமக்கு அனுகிரகத்தை செய்யக்கூடிய அருளாளராம் ஸ்ரீமத் அழகேசிங்கருடைய அனுகிரக பாஷணத்தை நாம் கேட்கலாம். அன்பர்களே, அழகேசிங்கர் ஜீயர் சுவாமிகள் நம்மை அனுகிரகம் செய்கின்றார் நேரலையாக. நம்மளுடைய சம்பிரதாயத்துல ரொம்ப விசேஷம் பெருமாளை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது. அதை எல்லாரும் அனுபவிக்கணும், ஒருத்தரை அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ரொம்ப நாள் முன்ன ஒரு 60 வருடத்துக்கு முன்ன இந்த ஊரில் அதாவது பம்பாயில் சம்பூரில் இடம் வாங்கி நமக்கு ஒரு மடத்து கட்டி 43வது சுவாமிகள் வாங்கினார். 44வது சுவாமிகள் அதை கட்டி இங்கே பெரிய மடமாக கட்டியிருந்தார். அப்போ லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மீந்திர சம்மன், லக்ஷ்மி அயக்ரீவன் 3 பேரையும் பிரதிஷ்டை பண்ணி பூஜையெல்லாம் நல்லா நடந்துருந்தது. நாளுக்கு நாளும் மேலே மேலே விருத்தியாகணும், வர்த்ததாம் அபிவர்த்ததாம்ங்கிற மாதிரி மேலே மேலே நன்னா நடக்கணும். அதெல்லாம் அப்பப்போ ஒவ்வொரு அதிகாரிகளாக இருந்து பார்த்துட்டு வந்திருந்தார். அதுக்கு மேலே சமீபத்தில் ஒரு 5-6 வருடத்துக்கு முன்ன தாயார், அதாவது பெருமாள் சன்னதி இருந்தாலும் தாயாருடைய அனுகிரகம் இருந்தால்தான் பெருமாளுடைய அனுகிரகம் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உத்தேசித்து தாயாருடைய சன்னதி நல்ல தங்க விமானம் எல்லாத்தையும் கட்டி ஸ்ரீமான் ரமணி தம்பதி சுவாமிகளும் அவள் கட்டி நல்லா பண்ணியிருக்கா. அதுக்கு மேலே என்னன்னு கேட்டால் இப்போது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு வைத்தியம் ஓடி இருக்கு. வைத்தியன் எல்லாருக்கும் பரம வைத்தியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். நான் வைத்தியோ நாராயணோ ஹரிகி, எம்பெருமான் ஒத்தந்தான் வைத்தியன், அவனுடைய இதுதான் முன்ன முடியும். அதில் சரக சங்கீதைங்கிற இடத்துல இந்த தன்வந்தரிங்கிற ஒரு நாராயணன் எம்பெருமான் எப்படி இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், எது பண்ணுறாங்க, அது ஆயுர்வேதத்துக்கு முக்கியமாக அவனை பற்றி சொல்லி நன்னாக விசதமாக இருக்கு. அந்த இதை இருக்கிறத நாம் இப்போ இன்னைக்கு ரொம்ப இடங்கள்ல அந்த தன்வந்தரி சன்னதி கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுடைய சன்னதியில் தன்வந்தரி சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இங்கேயோ ரொம்ப அபூர்வமாக சில இடங்கள்ல இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது, அது மாதிரி ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற போது நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் பெருமாளை சேவிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. இந்த நாளில் முன்னாள் இல்லாத இப்போ எல்லாருக்கும் எதை சொன்னாலும் பெருமாளிடத்தில் போய் ஒரு இது பண்ணினா பக்தியாக இருக்கணும்னு தோன்றது. அதை உத்தேசித்து ஒரு நம்ம பம்பாயில் செம்பூர் மடத்தில் தன்வந்தரி சன்னதி இப்போ பிரதிஷ்டை பண்ணி சம்பரோக்ஷம் நடக்கிறது. எதுக்குன்னு சொன்னால் எல்லா விதமான வைத்தியத்துக்கும் அதிபதியான தன்வந்தரியை பிரதிஷ்டை பண்ணி நாம் அவரிடத்துல நித்தியம் சேவித்தோமானால் நம்மளுடைய வெளியில் இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளும் போகும்,
மனத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், மனத்தில் எத்தனையோ சஞ்சலங்கள், கேகங்கள், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குதோ இல்லையோ, அதெல்லாம் போகிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஒரு எப்பவுமே ஒரு பிம்பத்தை இருந்து அந்த பிம்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை ஒரு அனுமானம் பண்ணி அதை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி தியானம் பண்ணினோமானால் நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கறது. அதை உத்தேசித்து நம்மளுடைய சன்னதியில் இப்போ பிரதிஷ்டை பண்ணி தன்வந்திரி சன்னதி பிரதிஷ்டை நடந்துட்டு இருக்குது. இதில் எல்லாரும் சேவிக்கணும், எல்லாரும் பண்ணணும்னுட்டு அதை பெருமாளுக்கு நாம் ஏதாவது நமக்கு நிறையா விபவம்னு சொன்னால் பொருள்கள் நமக்கு நிறையா இருந்து அந்த பொருளை நல்ல விநியோகம், நல்ல உபயோகப்படுத்தணும். நல்ல உபயோகப்படுத்தலேன்னு சொன்னால் திரவியத்தினுடைய சம்பாதிச்சத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டால் நிஷ்பலனாக போடும், பலன் இல்லாத போடும். அதை அப்படி இல்லாமல் நல்லபடியாக பண்ணணும்னு நினச்சா அதுக்கு இது மாதிரி நல்ல காரியங்கள் பண்ண வேண்டியது முக்கியம். அதை இந்த பம்பாய் வாசிகள் இருக்கக்கூடியவா கிட்டத்தட்ட சுமார் ஒரு 15 லட்சத்துக்கு மேலே செலவழித்து இந்த தன்வந்திரி சமுதாய பிரதிஷ்டை பண்ணி இப்போ சம்பரோக்ஷம் நம்மளதான் இருக்கு. நாம் இத்தனை பேரும் அந்த பெருமாளுடைய சேவித்து தினமும் பெருமாளுக்கு சாநித்தியம் வரணும்னு சொன்னால் நம்ம பக்தாளர்கள் வந்து சேவிக்கணும். அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணினாலே நம்மளுடைய எல்லா வியாதிகளும் மனத்தினுடைய இருக்கக்கூடிய வியாதிகளும் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளும் போகும். எல்லாரும் பெருமாளை நிறையாக சேவித்து நல்ல தன்வந்தரியினுடைய அனுகிரகத்தை பெற முடியுமாக தன்வந்தரியினுடைய சன்னதியில் திருவடியும் நாம் பிரார்த்திப்போமாக. எல்லாரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும். நாராயணன். ஹலோ, அத்தியாச்சரியமான மகாபூர்ணாகுதி இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ பாருங்கள், அற்புதமானதொரு அந்த பூர்ணாகுதியை நாம் சேவிக்கின்றோம். நம்முடைய நோய் நொடிகள், வியாதிகள், துர்பிக்ஷங்கள் இவை அனைத்தையும் போய பிழையும் புகுதறிவான் நின்றளவும் தீயினில் தூசு என்னும்படியாக இவை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிவிட வேண்டும் என்பதாக நாம் மனமுருகி எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உயர்ந்ததான இந்த காலகட்டத்தில் எம்பெருமானுக்கு 3 காலங்களிலும் விசேஷமான ஹோமங்கள் யாகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த ஹோமங்கள் யாகங்கள் நடைபெற்று இப்பொழுது தன்வந்திரி பகவானுடைய மகா பூரணாகுதி சமயத்தில் நாம் இருக்கின்றோம். வேஷஜம் என்றும் விஷக் என்றும் 2 விதமான திருநாமங்களை பெற்றவன் பரமாத்மா. அதாவது பொதுவாகவே மருத்துவர்கள் மருந்தை எழுதி கொடுத்தார்களேயானால் அந்த மருந்தையோ மருந்தின் தன்மையையோ பொருந்திக் கொள்ளும் தன்மை நம்மை போன்ற சாமானியர்களுக்கு இல்லை. அதற்காக நாம் மறுபடியும் மருந்து ஆளுநரிடமும் அல்லது மருத்துவரிடமும் மறுபடியும் சென்று வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆனால் இங்கே மருத்துவனே மருந்தாக இருந்தானேயானால் இதோ பாருங்கள், அழகேசிங்கர் ஜீயர் சுவாமிகள் நமக்காக தொலைக்காட்சியில் நேரடியாக உரையாற்றிவிட்டு தற்போது இந்த பூர்ணாவதி மகோற்சவத்தில் தான் நேரடியாக அமர்ந்து கொண்டு தன்னுடைய சிஷ்ய பிரசிஷ்யர்கள், அதாவது தன்னுடைய சிஷ்யர்கள், அகோபிரோடத்தைச் சேர்ந்த சிஷ்யர்கள், அவர்களுடையதான வைபவங்களையும் அவர்கள் செய்தொள்ளக்கூடியதான மகத்தான இந்த காரியங்களின் பிரபாவங்களையும் பார்த்து உள்ளம் பூரித்து இந்த க்ஷேத்திரத்தில் வசிக்கக்கூடிய அத்தனை பேரும் நோய் நொடி எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக திகழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இங்கே யாகசாலையில் சேவை சாதிக்கின்றார். யாகசாலையில் தற்பொழுது பூரண ஆகுதி. பூரண ஆகுதி என்றால் இங்கே ஹோமத்தில் உயர்ந்த திரவியங்கள் அனைத்தையும் பூரணமாக அந்த எம்பெருமானை நினைத்து சமர்ப்பித்தல். ஆச்சரியமாக இப்பொழுது நாம் பார்க்கிறோமே, லக்ஷ்மி நிருசிம்ம சுவாமி ஒரு புறத்தில், அதாவது நடுவில் லக்ஷ்மி நிருசிம்ம சுவாமி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வலதுபுறத்தில் லக்ஷ்மி ஹயக்ரீவமூர்த்தி, இடதுபுறத்தில் லக்ஷ்மி நாராயணமூர்த்தி என்று ஏகமூர்த்தி 3 மூர்த்தியாக சேவை சாதிக்கின்றார்கள். நடுவே பிரகலாத வரதன் என்பதாக எம்பெருமான் உற்சவ திருமேனியுடன் சேவை சாதிக்கின்றான். உங்கள் கண்களை கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிது சிறிதாக இந்த அழகிய திருமேனியை நம் இதயத்துக்குள்ளே நாம் நிறைத்துக் கொள்ள வேண்டும். என்னப்பனே என் இருடீகேஷா, பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறமட உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம் பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன் என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். எம்பெருமானே, பூரண ஆகுதியில் பரிபூர்ணனான உன்னை நாங்கள் சேவிக்கின்றோம். பூர்ணமத பூர்ணவிதம் பூர்ணாத் பூர்ண முதச்சதே என்று
வேதங்கள் எந்த பரமபுருஷனை எங்கும் நிறைந்த பரம்பொருளாக பூரண ஸ்வரூபனாக போற்றுகின்றனவோ அந்த பரிபூர்ணன் இங்கே நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் செய்வதற்காக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான். அழகிய சிங்கராம் அருளாளருடன் சேர்ந்து ஆராதகர்கள், அர்ச்சகர்கள் மற்றும் பரிசாரகர்கள், வேத திவ்ய பிரபந்த பாராயண வல்லுநர்கள், ஸ்ரீமத் அகோபிலமடத்தைச் சேர்ந்த வித்வன் மணிகள் என்று எங்கும் மகான்களும் பெரியோர்களும் பக்தர்களும் நிறைந்திருக்கக்கூடிய அழகியதான சன்னிவேஷம் என்றால் இது ஒரு அழகியதான காட்சி விசேஷம். தற்பொழுது யாகசாலையில் துவார பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த மகோற்சவத்தை தான் ஏற்று நடத்தக்கூடிய தன்னுடைய ஆச்சாரியரான ஸ்ரீமத் அழகியசிங்கருடைய நியமனத்துடன் ஏற்று நடத்தக்கூடியதான பொம்பாய் ஸ்ரீமான் திரு ரமணி அவர்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் இங்கே சேவிக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் தன்வந்திரி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது என்பதையும் அவர்கள் சேவித்துக் கொண்டு பூரிப்பையை அடைகின்றார்கள். அற்புதமான இந்த வேளையை நாம் தொடர்ந்து சேவிக்கலாம். பொழுது எருத்து கொடியானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை, மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா என்று போற்றுகின்றார்கள். எம்பெருமானே, எத்தனையோ விதமான நோய்களுக்கு மருந்துகள் உண்டு, ஆனால் இந்த பிறவி என்னும் பெருநோய்க்கு மருந்தில்லை அப்பா என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் உடனே இல்லை இல்லை பகவானே, மருந்தில்லை என்று கூறுவது தவறல்லவா? ஏனென்றால் மருத்துவனாய் நிற்கக்கூடிய மாமணிவண்ணனான நீதானே எங்களுக்கு மருத்துவனாகவும் மருந்தாகவும் திகழ்கின்றாய் என்று போற்றுகின்றார். ஆம், பேஷஜம் என்னும் திருநாமம் மருத்துவன் இல்லை, மருந்து. பிஷக் என்னும் திருநாமம் அது மருத்துவன். தற்பொழுது தன்வந்திரி மகாமூர்த்தியை நாம் சேவிக்கும் பொழுது மருந்தும் அவனே, மருத்துவனும் அவனே. அப்படி மருந்தையும் மருத்துவரையும் ஒரு சேர பெற்றுவிட்டால் இதை தவிர நமக்கு என்ன ஆனந்தம் இருக்க முடியும்? இதோ நம்முடைய ஆனந்தத்தை மேன்மேலும் வளர்க்கச் செய்யும் மும்பை மாநகரத்தின் திலகமாய் விளங்கக்கூடிய ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் என்று அந்த திருவரங்க திருவை வளர்க்கக்கூடியவளான அந்த ரங்கநாயகி தாயார் இங்கே மகாலட்சுமி தாயார் என்னும் திருநாமம் பூண்டவளாக மும்பை மாநகரத்தில் கோவில் கொண்டு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் எப்பொழுது எழுந்தொழினாரோ அது முதற்கொண்டு மும்பை மாநகரம் தங்கத்தில் செல்வ செழிப்பில் என்றுமே சிறந்து விளங்குகின்றது. இந்த இடத்திற்கு டயமண்ட் கார்டன் என்பது பெயர். செம்பூரில் டயமண்ட் கார்டன் என்பது பெயர். அந்த டயமண்ட் கார்டனில் தங்கமங்கையான மகாலட்சுமி தாயார் தான் டயமண்ட் வைரத்தை போன்று ரத்னத்தை போன்று விளங்கிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் இங்கே குழுவி இருந்து கொண்டு நேரடியாகவும் தொலைக்காட்சியில் நேரடியாகவும் இந்த ஆச்சரியமான சம்பிரோக்ஷணத்தை பரிபூர்ணமாக சேவித்து உள்ளம் உருகி ஆனந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரது நெஞ்சங்களிலும் அருள் ஆட்சி புரிகிறார் தன்வந்திரி பரமாத்மா. சக்கரம், சங்கு என்று இரண்டையும் தன் திருக்கையில் ஏந்திக் கொண்டு சாந்தமூர்த்தியாக திகழும் தன்வந்திரி பரமாத்மாவை நாம் சேவிக்கின்றோம். யாகசாலை கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த யாகசாலையில் மகோத்சவங்கள் நடைபெறும் சமயத்தில் பூரணாகுதி முடிந்து யாத்ராதானங்கள் செய்யப்பட்டு அடுத்தது பூரண கடத்தின் புறப்பாடு நடைபெற வேண்டும். கடம், ஆஹா, அற்புதமான காட்சி, உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு காட்சி. இதோ பாருங்கள், இந்த மகாலட்சுமி தாயார் நம் இதயம் முழுவதும் நிறைந்து கொள்கிறார்.
பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே என்று எத்தனை விதமான திருவாபரணங்கள், எத்தனை விதமான அழகு, என்ன விதவிதமான புஷ்பங்கள், மூல மூர்த்தியாகவும் உற்சவ மூர்த்தியாகவும் இரண்டு புறமும் யானைகள் இரண்டும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திவ்யமான காட்சி விசேஷத்துடன் மும்பை மாநகரத்தில் செம்பூர் க்ஷேத்திரத்தில் டயமண்ட் கார்டன் பகுதிக்கு மணியாக நாயக ரத்னமாக இங்கே மகாலட்சுமி தாயாரின் திவ்யமான சேவையை சேவிக்கின்றோம். இருபுறமும் கதவுகளில் அஷ்டலட்சுமியின் அற்புதமான வடிவடகை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீரலட்சுமி, தைரியலட்சுமி, தாங்கியலட்சுமி, சந்தானலட்சுமி என்று, சௌபாகியலட்சுமி என்று அந்த அஷ்டலட்சுமி மூர்த்தியாக ஒரே மகாலட்சுமி எத்தனை வடிவங்களில் நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். கண்கொட்டார அந்த காட்சி விசேஷத்தை நாம் பார்க்கிறோம். இரண்யவர்ணாம் ஹரிணி என்று வேதம் எதை போற்றுகின்றதோ அந்த பிராட்டியின் திவ்ய வடிவழகுதான் இப்பொழுது நமக்கு சேவையாகின்றது. மறுபடியும் யாகசாலையில் நடைபெறக்கூடியதான பூஜா காரியக்கிரமங்கள் நமக்கு ரொம்ப விசேஷம். ரொம்ப ஆச்சரியமாக நாம் பார்த்து பார்த்து பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறோம். துவார பூஜைகள், அதன் பின்னர் மகா கட்டத்தினுடைய புறப்பாடு, இதோ கெட்டி மேளங்கள் முழங்க பிரதானமான அந்த வேள்வியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவர்கள் திரு பார்க்கடலை கடைந்த பொழுது தன்வந்திரி பகவான் ஆவிர்பவித்தாராம். இப்பொழுது பக்தர்கள், பக்த சிரோமணிகள், பக்த சிகாமணிகள் அழகேசிங்கருடைய நியமனத்தை தங்கள் தலைமேற்கொண்டு அந்த கைங்கரியத்தை பூர்த்தி செய்யக்கூடியதான மகாகுணம் படைத்தவர்கள் உள்ளத்தை கடைந்து எடுத்த அமிர்தமாக தன்வந்திரி மூர்த்தியின் திரு சன்னிதானம் மும்பை சிவரகோபிலமடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தன்வந்திரி மூர்த்தியினுடைய திருமேனியை நாம் ஒவ்வொரு அவயவமாக சேவிக்க வேண்டும். இப்பொழுது யாத்ரா தானம், ஆம், நல்லதொரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தில் கும்பங்கள் புறப்பாடு ஏற்பட்டு அபிஷேகம், கும்ப அபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பதற்காக யாத்ராதாரம். இதோ தன்வந்திரி பகவானுடைய திருக்கையை சேவிக்கிறோமே, அவருடைய இடது கையில் அட்டை பூச்சி என்னும் ஒரு வகை பூச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார். வலது கையில் அமிர்த கலசத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். இவை இரண்டும் நாம் நன்கு தெளிவாக அறிய வேண்டிய விஷயங்கள். அதாவது அவர் இடது கையில் அட்டை பூச்சி, வலது கையில் அமிர்த கலசம். இதனுடைய தாற்பயம் என்ன? அமிர்த கலச ஹஸ்தாய என்று தன்வந்திரி பகவானை குறித்து சொல்லப்படும் அந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறோம். அமிர்த கலச ஹஸ்தாய, தன்வந்திரி பகவானே, நீ அமிர்த கலசத்தை உன்னுடைய திருக்கையில் ஏந்தியவனாய் திகழ்கின்றீர் என்று. அதனுடையதான பொருள் என்ன தெரியுமா? அதாவது அமிர்த கலசம் திருப்பார்க்கடலை தேவர்கள் கடைந்த பொழுது தன்வந்திரி பகவான் தன்னுடைய திருக்கையில் அமிர்த கலசத்துடன் ஆவிர்பவித்தார். ஆம், ஏனென்றால் இப்பொழுது நாம் இவ்வளவு கிட்ட நம்முடையதான பாவங்களை நீக்கும், நம்முடைய சம்சார தாபங்களை நீக்கும், நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளை நீக்கும் அமிர்த கலசத்துடன் கூடிய தன்வந்திரி பகவானுடைய திருக்கையை சேவிக்கிறோமே, அதற்குள்ளே இருக்கக்கூடிய அமிர்த திவலை நம்மை புனிதப்படுத்தும். நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் அது அளிக்கக்கூடியதாய் திகழ்கின்றது. அமிர்தத்தை அடைந்து தேவர்கள் அல்லலுற்றார்கள். ஆனால் ஆறாவமுதமான தன்வந்திரி பகவானை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லல் என்பது கிடையவே கிடையாது. எனவே நோய் தீர்க்கும் அருமருந்து, சம்சார தாபத்தை தீர்க்கும் அருமருந்தான அமிர்த கலசம் அவருடைய திருக்கையில் திகழ்கின்றது. அடுத்தது அவருடைய இடது கையை நாம் சேவிக்கின்றோம். இதோ பாருங்கள், இன்னும் சற்றே உள்ளே நுழைந்து 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 அவருடைய இடது திருக்கரத்தை சேவிக்கின்றோமே, அந்த இடது திருக்கரத்தில் ஒட்டி இருக்கக்கூடியதான அட்டை பூச்சியை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த அட்டை பூச்சி பைத்தியத்தை தான் தற்காலத்தில் வெகு பிரபலமாக்கி வருகிறார்கள். இவை அனைத்தும் தன்வந்திரி பகவானால் ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் நம் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தங்களையும் கெட்ட நுணநீர்களையும் அட்டை பூச்சியை கொண்டு உறிஞ்சி எடுத்துவிட்டு பின்னர் அமிர்த கலசத்தினால் அமிர்தமயமானது ஒரு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. அந்த சிகிச்சையை தான் நாம் தற்பொழுது
ஆச்சரியமாக அனுபவித்து வருகின்றோம். இதோ மகாகட்டத்தினுடைய புறப்பாட்டிற்காக எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தன்வந்திரி பகவானுக்கு பிரசித்தமாக திருவரங்க திருப்பதியில் சன்னதி உண்டு. நம்முடைய குரு பரம்பரையில் திருவரங்க கஷேத்திரத்தில் கோவில் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய தன்வந்திரி மூர்த்தியை குறித்த சிறப்பு செய்திகள் பலவும் உண்டு. அதே போன்று அந்த வடிவத்திலேயே எப்படி திருவரங்கத்தில் தன்வந்திரி மூர்த்தியினுடைய திவ்ய சேவை உண்டோ அதே போன்று ஒரு தன்வந்திரியை தான் நாம் தற்பொழுது மும்பை செம்பூர் சிவ அகோபிலத்தில் சேவிக்கின்றோம். அழகே சிங்கர் ஜீயர் சுவாமிகள் இங்கே எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகா கட்டத்தினுடைய புறப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வர்ணனையை திரு டி.டி. முரளிதரன் அவர்கள் தொடங்குகின்றார்கள். பாலால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் மீனாவன் போல் மாயத்தால் மீளா துயதரிடம் வித்துவ கோட்டம்மா நீயால உடதருட பார்ப்பன் அடியேனே. பேஷரம் பிஷக் என்பதை ஸ்ரீ அனந்தவத்னாச்சார சுவாமி மிக அழகாக நமக்கு எடுத்து கூறினார். அப்பேற்பட்ட அந்த மருத்துவனை குலசேகராழ்வார் கூறும் பொழுது வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் வால் மாலாத காதல் மீளாதும் போல். மாலாத காதல் நமக்கு மருத்துவனுக்கு இருப்பது போல மாமுனி வந்தவனான அந்த எம்பெருமான் மீது நமக்கு காதல் இருக்க வேண்டும் என்பதை குலசேகராழ்வார் காண்பிக்கிறார். அவன்தான் பிராப்தியம் பிராபகம் என்று நமது சம்பிரதாயம் கூறுவது போல அவனே மருத்துவன், மருந்தும் அவனே, மருத்துவனும் அவனே என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து கூறினார். இப்பொழுது அந்த கலசங்கள் தீர்த்த கலசங்கள் தீர்த்தங்கள் 1000 என்று சொல்லக்கூடிய தீர்த்தங்கள் இப்பொழுது புறப்பாடாக தயாராகி நிற்கின்றன. இதற்கு மேல் நம் அனந்தவத்னாச்சார சுவாமி வர்ணனையை தொடங்குவார். அமிர்த கலசத்துடன் கூடியவன் தன்வந்திரி பகவான் என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த அமிர்த கலசத்துடன் கூடிய பகவான் சன்னதியினுடைய சம்பரோக்ஷண வைபவத்திற்காக பூரண கலசங்கள் புறப்பாடு ஆகின்றன. உள்ளே தங்கமயமான மகா மண்டபங்கள் நிறைந்திருக்கின்றன. சொக்க தங்கத்தினால் ஆன இந்த திருக்கோவில் உள்ளே மூலமூர்த்தியாய் 3 மூர்த்தியாய் சேவை சாதிக்கின்றான் பெருமான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன், லக்ஷ்மி ஹயக்ரீவன், லக்ஷ்மி நாராயணன் என்று அவருடைய சன்னிதானங்கள் பிரதட்சணமாக பிரதான மூர்த்தியாய் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் சன்னிதானம் எங்கு அமைந்திருக்கிறதோ அந்த சன்னதி வழியாக பூரண கலசங்கள் புறப்பாடு ஆகின்றன. அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தலாக இந்த தன்வந்திரி மகரிஷியினுடைய தன்வந்திரி ஆயுர்வேத பிரவர்த்தகரான சுவாமியினுடைய சன்னிதானம் அமைந்திருக்கின்றது. திருப்பார்கடலை தேவர்கள் கடைந்தார்கள். அப்படி திருப்பார்கடலை கடைந்த பொழுது எத்தனையோ உண்டாயின, என்னென்னவோ உண்டாயின. ஆனால் முக்கியமான 2 விஷயங்கள் நம்மை என்றுமே புண்ணியப்படுத்துவன. ஒன்று இதோ மகாலட்சுமி தாயார், மற்றொன்று தன்வந்திரி பகவான். இவைகள் 2மே நமக்கு ஆறாவமுதம் என்று நாம் கொண்டாடி வருகின்றோம். அழகிய சிங்கர் ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் முன்னிலை வகிக்க பம்பாய் ஸ்ரீமான் ரமணி தம்பதியர் அந்த அழகிய சிங்கருடையதான திருவுள்ளம் அவருடையதான எண்ணத்திற்கு ஏற்றாற் போல விரைந்து செயற்பட்டு மேலே 2 திருக்கைகளில் சக்கரம் சங்கு, கீழே வலது கையில் அமிர்த கலசம், இடது கையில் அட்டை பூச்சியுடன் வைத்திய ராஜனாக வைத்திய நாராயணனாக தன்வந்திரி மூர்த்தி பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அந்த பிரதிஷ்டா மகோத்சவம் தான் தற்பொழுது பொதிகை தொலைக்காட்சியின் மூலமாக நேரடியாக வர்ணனை ஆகின்றது.